வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று ஒரே நாளில் 1458 பேருக்கு கொரோனா. வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30,152 உயர்வு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 19 பேர் உயிரிழப்பு. கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 251 அதிகரிப்பு. சென்னையில் 1146 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,993 உயர்வு. கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடல் சவக்குழியில் அலட்சியமாக வீசி எறியப்பட்ட சம்பவம். வைரலாக பரவும் வீடியோ காட்சி. பொறியியல் படிப்பில் 20 ஆண்டுகளாக அரியர் வைத்திருப்பவர்களுக்கு இறுதி வாய்ப்பு. சிறப்பு தேர்வு நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு. டெல்லியில் அரசின் செயலியை பயன்படுத்தாத தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை. கோவிட்-19 தொற்று நோய் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. லடாக் எல்லையில் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை. இந்தியா சீனா இடையே ராணுவ மட்டத்தில் பேச்சுவார்த்தை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். சென்னை வானிலை மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய உச்சமாக இன்று ஒரே நாளில் 1458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30,000-ஐ கடந்தது. தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 7வது நாளாக இன்றும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 1000-ஐ தாண்டியது. இன்று ஒரே நாளில் 1458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30,152 உயர்ந்தது. இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1146 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னையில் 4வது நாளாக இன்றும் தினசரி பாதிப்பு 1000-ஐ கடந்தது. சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,993 உயர்ந்தது. இன்று மற்றும் கொரோனாவுக்கு 19 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 251 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 633 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை தமிழகத்தில் 16,395 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 95 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 79 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 16 பேருக்கும், தூத்துக்குடியில் 14 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிடம் இருந்து ஹஜ் பயணம் தொடர்பாக எந்தவிதமான தகவலும் அளிக்காததால் இந்த ஆண்டு ஹஜ் புனித பயண கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என இந்திய ஹஜ் கமிட்டி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கு புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டுக்கான ஹஜ் பயணத்துக்கு சில வாரங்களே கால அவகாசம் உள்ள நிலையில் ஹஜ் பயண ஏற்பாடுகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக கடந்த மார்ச் 13ஆம் தேதி தகவல் வந்தது. அதன் பின்னர் எவ்வித தகவலும் வராததால் ஹஜ் பயணம் ரத்தாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹஜ் பயணத்துக்கு பணம் செலுத்தியவர்கள் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என இந்திய ஹஜ் கமிட்டி தெரிவித்துள்ளது. லேயில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பது சந்தேகம்தான் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி லடாக் யூனியன் பிரதேச தலைநகர் லேயில் 21ஆம் தேதி நடைபெறும் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பார் என்று கடந்த மார்ச் மாதம் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலால் லேயில் நடைபெறும் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி பங்கேற்பது சந்தேகம்தான் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பது குறித்து இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சீனா எல்லை பிரச்சினையில் இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது. இந்தியாவின் லடாக் மற்றும் சிக்கிம் எல்லையில் சீனா படைகளை குவித்ததால் கடந்த மாதம் 5ஆம் தேதி முதல் இந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. பதில் நடவடிக்கையாக அங்கு இந்திய ராணுவமும் குவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போருக்கு தயாராகும்படி சீன வீரர்களுக்கு அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்தியா சீனா இடையே சமரசம் செய்து வைக்க தயார் என அமெரிக்கா தெரிவித்தது. ஆனால் அமெரிக்காவின் யோசனையை இரு நாடுகளும் நிராகரித்து பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண முற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மால்டோ பகுதியில் இந்தியா சீனா எல்லையில் இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியா தரப்பில் ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங் பங்கேற்றார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் பதற்றம் தணிய வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. டெல்லி மாநில அரசின் செயலியை பயன்படுத்தாத தனியார் மருத்துவமனை மீது கோவிட்-19 தொற்று நோய் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு அளிக்கும் விவரங்களுக்கும் தனியார் மருத்துவமனை வெளியிடும் விவரங்களுக்கும் முரண்பாடு இருந்து வருகிறது. இதையடுத்து கொரோனா தொடர்பான விவரங்களை மாநில அரசின் அதிகாரப்பூர்வ மொபைல் போன் செயலியில் பதிவு செய்ய வேண்டும் என்று அனைத்து மருத்துவமனைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க மறுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிடையே மாநில அரசின் கொரோனா பரிசோதனை செயலியை பயன்படுத்தாத சர் கங்காராம் மருத்துவமனை மீது டெல்லி சுகாதாரத்துறை செயலாளர் புகார் அளித்துள்ளார். அதன்படி அந்த மருத்துவமனை மீது கோவிட்-19 தொற்று நோய் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் 20 ஆண்டுகளாக அரியர் வைத்திருப்பவர்களுக்கு இறுதி வாய்ப்பாக நடத்தப்படும் தேர்வுக்கான அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் 2000ஆம் ஆண்டு முதல் படித்து 20 ஆண்டுகளாக தேர்ச்சி பெறாமல் இருப்பவர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக அண்ணா பல்கலைக்கழகம் 2 சிறப்பு தேர்வுகளை நடத்த திட்டமிட்டது. அதன்படி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சிறப்பு தேர்வு வழக்கமான பருவ தேர்வோடு நடத்தப்பட்டது. ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவிருந்த மற்றொரு தேர்வு கொரோனா அச்சத்தால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சிறப்பு தேர்வு குறித்து அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா தாக்கம் குறைந்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டதும் வழக்கமாக நடைபெறும் பருவத் தேர்வுடன் சிறப்பு தேர்வு நடைபெற உள்ளது என்றும் சிறப்பு தேர்வை எழுத அண்ணா பல்கலைக்கழகத்தின் www.coe1annauniv.edu என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிறப்பு தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவர்கள் மீண்டும் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக பார்ப்போம். சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பாதிக்கப்பட்ட 14 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து கடந்த 15 நாட்களாக தொற்று இல்லாத நிலை உள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் ஈரோடு, திருப்பூர், கோவை, சேலம் போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதில் நேற்று பேருந்தில் வந்த 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இருவரும் கோவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதனால் நீலகிரியில் இருந்து கோவை, திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்து சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் இந்த மாதம் முதல் தேதியில் இருந்து சீசன் தொடங்கியது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் ஆகியவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. கடந்த 2 தினங்களில் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனைத் தொடர்ந்து காலையில் இருந்து குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கொரோனா காரணமாக அருவிகளில் மக்கள் குளிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி அருகே சாலையை சீரமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி அருகே கரும்பாட்டூர் சர்ச் முதல் பிச்சல் சாலை வரை உள்ள சாலையை சீரமைக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் தலைமையில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். கொரோனா நேரத்தில் ஊரடங்கை கடைபிடிக்காமல் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் கலைந்து போகுமாறு போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் மறுத்ததை அடுத்து ஆஸ்டின் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு இயக்குநர் திரு கண்ணப்பன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தேவையான பேருந்துகளின் எண்ணிக்கை வழித்தட விவரங்களை 8ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கடை ஊழியரிடம் கேட்டால் அடியாட்கள் மூலம் மிரட்டப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். கடை ஊழியர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து முறையாக பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் கேட்பாரற்று இருந்த 10,000 ரூபாயை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நபரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் வடகரை பகுதியைச் சேர்ந்த கடல் கிருஷ்ணன் என்பவர் பணம் எடுக்க தனியார் வங்கி ஏடிஎம் மையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது இயந்திரத்தில் 10,000 ரூபாய் இருப்பதை பார்த்தவர் அதனை பெரியகுளம் வடகரை காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ்குமாரிடம் ஒப்படைத்தார். பின்னர் தனியார் வங்கியின் மேலாளரிடம் அந்த பணம் ஒப்படைக்கப்பட்டது. பணத்தை வழங்கிய கடல் கிருஷ்ணனின் நேர்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வந்தபோது புழல் மத்திய சிறையில் 3000க்கும் மேற்பட்ட கைதிகள் இருந்தனர். ஜெயிலில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சிறு சிறு குற்றங்களை செய்து விசாரணை கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்த 600 பேர் நீதிமன்றம் மூலமாக ஜாமீன் கிடைக்கப்பெற்று விடுதலை செய்யப்பட்டனர். இதில் தவறுதலாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவில் அடைக்கப்பட்டிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராமசிவா மற்றும் பந்தல முரளி ஆகிய இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். தொடர்ந்து சிறைத்துறை போலீசார் ஆந்திராவிற்கு சென்று அந்த 2 பேரை பிடித்து வந்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து ஜெயிலர் குணசேகர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ராமநாதபுரம் அருகே 18 அடி நீளமும் 1.5 டன் எடையும் கொண்ட பிரம்மாண்ட வேல் ஷார்க் எனப்படும் சுறா மீன் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. ராமநாதபுரம் பாக் ஜலசந்தி பகுதி ஆற்றங்கரை கடற்கரையில் பிரம்மாண்ட மீன் ஒன்று கரை ஒதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து வனத்துறையினர் சென்று பார்வையிட்டனர். அந்த மீன் வேல் ஷார்க் எனப்படும் அரிய வகை சுறா மீன் என்று தெரியவந்தது. அந்த சுறா மீன் உடலில் காயங்களுடன் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியிருந்தது. படகுகளை புரட்டி போடும் அளவுக்கு பலம் வாய்ந்த ஆழ்கடல் பகுதியில் மட்டும் வசிக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட மீன் கப்பல்களில் மோதி காயம் ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என்று வனத்துறையினர் கருதுகின்றனர். 1.5 டன் எடையும் 18 அடி நீளம் கொண்ட இந்த பிரம்மாண்ட மீனை ஜேசிபி இயந்திரம் மூலம் இழுத்து கரைக்கு கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்து இந்த மீன் இறந்ததற்கான காரணங்கள் குறித்து வனத்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த வகையான மீன் இனங்கள் நம்முடைய மன்னார் வளைகுடா பகுதியிலும் பாக் ஜலசந்தி பகுதியிலும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த 4 வருட காலத்தில் ஒரு 4 மீன்களை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைய நாளில் கரை ஒதுங்கிக்கிற இந்த மீன் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. வன உயிரின காப்பாளர் முன்னிலையிலும் நம்ம வெட்டினரி டாக்டருடைய முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்படும். அந்த பிரேத பரிசோதனையில் அது என்ன காரணத்தினால் அது இறந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சென்னை ராயபுரத்தில் இயங்கி வரும் அரசு காப்பகம் ஒன்றில் 19 சிறுவர்கள் உட்பட 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட எஸ்என் இல்லத்தில் ஆதரவற்ற மற்றும் ஏழை எளிய சிறுவர்கள் தங்கி படித்து வருகின்றனர்.
காப்பகத்தில் வேலை செய்யும் ஊழியர் ஒருவருக்கு அண்மையில் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் காப்பகத்தில் தங்கியுள்ள சிறுவர்கள் பலருக்கு காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்பட்டன. இதையடுத்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் பணியாளர்கள் 4 பேர் மற்றும் சிறுவர்கள் 19 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் விடுதி முழுவதும் கிருமி நாசினி தெளிப்பது உள்ளிட்ட நோய் தடுப்பு பணிகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளருக்கு சொந்தமான காய்கறி சந்தையில் மாநகராட்சிக்கு தீர்வை கட்டாமல் 1.25 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளது அம்பலமாகியுள்ளது. தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே காமராஜ் காய்கனி சந்தை உள்ளது. இங்கு பங்குதாரர்களாக அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சீதா செல்லப்பாண்டியன் மற்றும் அவரது சகோதரர்கள் உள்ளனர். இந்த சந்தையில் மொத்தம் 139 கடைகள் உள்ளன. ஆனால் இவர்கள் 19 கடைகளுக்கு மட்டுமே மாநகராட்சிக்கு கடை தீர்வை கட்டியுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த கடைகளுக்கும் தீர்வை கட்டவில்லை. இதுகுறித்து தனிக்குழு அமைத்து மாநகராட்சி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டதில் திரு சீதா செல்லப்பாண்டியன் மற்றும் அவரது சகோதரர்கள் இதுவரை 1.25 கோடி ரூபாய் வரை மாநகராட்சிக்கு தீர்வை கட்டாமல் மோசடி செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து இவர்களிடம் தீர்வை வசூலிக்காமல் மோசடிக்கு உடந்தையாக இருந்த மாநகராட்சி வருவாய் ஆய்வாளர் திரு பாலசுந்தரம், உதவி ஆய்வாளர் திருமதி சுமித்ரா ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கும்பகோணம் அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்திவிட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை பாபநாசம் தாலுகா கூனஞ்சேரி கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தல் மோதலில் குறிப்பிட்ட 5 குடும்பத்தினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்கள் ஊரில் இருந்தும் வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து கபிஸ்தலம் காவல்துறையில் புகார் தெரிவித்து பல மாதங்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று தங்கள் குடும்பத்தினர்களுடன் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமினேஷன் பணம் கட்ட போனதுக்காண்டி எங்களை மறித்து அடித்தாங்க. அடித்து வண்டியெல்லாம் உடைச்சிட்டாங்க. திரும்ப என்ன செஞ்சாங்க, எங்களை மீறி நீ பணம் கட்டுறியான்னு சொல்லிட்டு ஆள் கொண்டு வந்து எங்களை ஊடு பூந்து அடித்து எங்கள் ஊர் வாசலாம் அடித்து நிறுத்திட்டாங்க. இது தரப்பாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. திரும்பவும் வந்து போலீஸில் போய் பேசும்போது ஊரில் அழைச்சிட்டு போய் போலீஸ்காரங்க விட்டாங்க. எங்கள் வீடு வாசலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. திரும்ப நாங்கள் போலீஸ்காரங்க என்னன்னா திரும்பவும் ஆள் கொண்டாந்து எங்களை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. போலீஸ்காரங்க வந்து எதையுமே கண்டுக்கல. நாங்கள் ஊர் உள்ளார போகணும். எங்கள் பழைய மாதிரி நாங்கள் குடியேறணும். அந்த ஊரில் நாங்கள் அகதிகளாக ஊராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டு வருவாய்த்துறை வட்டாட்சியர் வரதுனால நீங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டெலாம் கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். புதுச்சேரியில் 2020-21 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை முழுமையாக தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் வழிபாட்டு தலங்கள் திறக்கும் போது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கோயில்களுக்கு வருகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய கை கால்களை சோப்பு போட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். அவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். சமூக இடைவெளி விட்டு இறைவனை தரிசிக்க வேண்டும். கோயிலில் எந்த பிரசாதமோ அல்லது புனித நீரோ கொடுக்கக்கூடாது. வருகிறவர்கள் வரிசையாக நின்று சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். அவர்கள் யாரையும் தொடக்கூடாது. அங்கு இருக்கின்ற குருக்களும் யாரையும் தொடக்கூடாது. இறைவனை தொட்டு வணங்குவதை தவிர்க்க வேண்டும். அங்கு உள்ள புத்தகங்கள் மற்றும் பொருட்களை எல்லாம் தொடக்கூடாது என்று தெளிவாக கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 10 வயதுக்குள்ள குழந்தைகள், கர்ப்பமாக உள்ள தாய்மார்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிமுறைகளின்படி கோயில்களில் ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாடல்களைத்தான் போட வேண்டும். அங்கே நாதஸ்வரம் ஒழுங்குவது போன்றவர்களெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது.
திருப்பதி தேவஸ்தானம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நடிகர் திரு சிவக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் திரு சிவக்குமார் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசினார். அப்போது திருப்பதி மலையில் தவறுகள் நடைபெறுவதாகவும் அங்கு பக்தர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வீடியோ வெளியான நிலையில் தமிழ் மாயன் என்பவர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இமெயில் மூலம் தகவல் அனுப்பியுள்ளார். தமிழ் மாயன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் திருப்பதி மலையில் உள்ள 2வது நகர காவல் நிலையத்தில் நடிகர் திரு சிவக்குமார் மீது புகார் செய்யப்பட்டது. தேவஸ்தானம் அளித்த புகாரின் பேரில் சிவக்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கோயில்களில் இன்னும் தீண்டாமை இருக்கிறது. ஏழை பணக்காரன் பாகுபாடு கோயில் இருக்கிறது. கிபி 1006 1010 வரைக்கும் தஞ்சாவூர் கோயிலை கட்டினாங்க. இப்போ 1000 ஆண்டு கொண்டான கோயில். அந்த கோயிலை ஆயிரக்கணக்கான சிற்பிகளும் ஆயிரக்கணக்கான கொத்தனார்களும் சித்தார்களும் வேலை பார்த்துருப்பாங்க. 2வது தலைமுறை வேலை பார்த்துருக்கு. அந்த கோயிலை 6 வருஷம் கட்டியிருக்காங்க. ராத்திரி போல கோயிலை கட்டி முடியும் போது ஒரு சிற்பி 15 அடிக்கு 15 உயரமுள்ள ஒரு கல்லை எடுத்து வச்சு அந்த கல் மேலே ஏறி வந்து கொத்தி அது சிவலிங்கமாக இருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த 14 கல் மேலே ஏறி குத்த வச்சு வந்துட்டு கொத்தி அதை முழுக்கி சிவலிங்கமாக இருக்கிறான். இப்போ சிவலிங்கமாகி உள்ள வச்சாச்சு, பிரதிஷ்டை பண்ணியாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. கும்பாபிஷேகம் செய்து முடிந்தால் அந்த மேலே ஏறி உட்கார்ந்து கொத்தினாலே அந்த சிற்பி சிவலிங்கத்தை தொட முடியாது. அந்த சித்தாளுகளும் கொத்தனாளுகளும் சிற்பிகளும் கோயில்களை போய் சாமி கும்பிட முடியாது. இதை நான் தவறாக சொல்ல நினைக்காதீங்க. இதை செம்மொழி மாவட்டம் பேசும்போது தஞ்சாவூரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சிவலிங்கத்தை செய்த 12வது தலைமுறை சேர்ந்த ஒரு சிற்பி ஃபோன் பண்ணா, ஐயா இன்னும் அதே நிலைமை தான். நான் 12ஆம் தலைமை சேர்ந்தவன், எங்க பரம்பரை சேர்ந்தவன் அந்த சிலை செஞ்சாங்க, சிவலிங்கத்தை செஞ்சாங்க. அந்த சிவலிங்கத்தை நாங்க கோயிலுக்குள்ள இன்னும் போக அனுமதிப்பில்லை. யோசனை பண்ணுங்க. இன்னும் தீண்டாமை கோயிலுக்குள்ள இருக்கிறது. திருப்பதி உலகத்திலே பெரிய சாமி, கோடியில கொட்டக்கூடிய சாமின்னு சொல்றீங்க. காட்பாடியில் இறங்கினா ஒரு பக்தன் 48 நாள் விரதம் இருந்து காட்பாடி இறங்குற ஒருத்தன் நடந்து போறான். வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு நடந்து போறான். கருட உற்சவம் ரத உற்சவம் டைம். அங்கே பிளேகு கால்ரா வரும்னு சொல்லிட்டு தடுப்பூசி போடுறாங்க. அந்த போற வரைக்கும் தடுப்பூசி போடுறாங்க. அது சாவூசின்னு பயந்துட்டு இவன் காட்டுக்குள்ள பூந்து பாம்பு தேள் கடிச்சா பரவாயில்ல காட்டுக்குள்ள பூந்து புதற்குள்ள பூந்து போறான். மேலே போனா கோயிலை சுற்றியும் விசேஷ நாளில் பாம்பு கூடகளை படுத்துக்கிற மாதிரி 8 சுத்து கியூ நிற்குது. இந்த 8 சுத்துல இன்னைக்கு காலையில் நின்று கெரோசின் அடுப்பில் சப்பாத்தி சூடு பண்ணி சாப்பிட்டா 4வது நாள் காலையில் தான் கோயிலுக்குள்ள போக முடியும். இந்த ஏழை உண்மையான பக்தன் உள்ள போனா இந்த சைஸ்ல மூங்கல் குச்சி வச்சிருக்கான். ஜரிகண்டி அடிச்சு அனுப்புறானுங்க. ஆனால் ஒரு கோடீஸ்வரன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கொஞ்சம் குமரையை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டு விடிய வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு குளிக்காமல் காலை 4 மணிக்கு போனால் கும்பம் வைத்து மரியாதை செய்கிறார்கள். நான் கண்ணுல பார்த்த சொல்றேன், சும்மா புரடால விட மாட்டேன். மத்திய அரசின் காயகல்ப விருதை வென்ற மல்லாங்கிணர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மத்திய அரசின் தூய்மை பணிக்காக வழங்கப்படும் காயகல்ப விருது கிடைத்துள்ளது. மருத்துவமனை வளாக தூய்மை, மருந்து கழிவு மேலாண்மை, சிறந்த மருத்துவ சேவை, மூலிகை தோட்ட பராமரிப்பு உள்ளிட்ட காரணிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் தமிழகத்தில் 99.3 மதிப்பெண்கள் பெற்று மல்லாங்கிணர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த விருதை வென்றுள்ளது. நாள் ஒன்றுக்கு 300 பேர் இம்மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மத்திய அரசின் விருதை வென்றது குறித்து காரியாபட்டி வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஆரோக்கிய ரூபன் கூறுகையில், அனைத்து பணியாளர்களின் கடின உழைப்பால் மத்திய அரசின் காயகல்ப விருது கிடைத்ததாக நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இம்மருத்துவமனையை சுற்றியுள்ள 32 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறது. இம்மருத்துவமனையில் தினமும் 300க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகளும், மாதந்தோறும் 400க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும், மாதந்தோறும் 40க்கும் மேற்பட்ட பிரசவங்களும், 25க்கும் மேற்பட்ட குடும்பநல அறுவை சிகிச்சைகளும், 20க்கும் மேற்பட்ட பிரசவ அறுவை சிகிச்சைகளும், மேலும் தொற்றாநோய் அறுவை சிகிச்சை, சித்த மருத்துவ பிரிவு போன்ற பல பிரிவுகள் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக கடந்த வருடம் தேசிய தரச் சான்றிதழ் குழு வருகையின் மூலம் மதிப்பீட்டின் மூலம் இம்மருத்துவமனைக்கு தேசிய தரச் சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2019-20 ஆண்டிற்கான காயகல்ப விருதினில் இம்மருத்துவமனை மாநில அளவில் முதலிடத்தினை வென்று
சிறப்பாக தூய்மையை பராமரித்தல், சுற்றுப்புற தூய்மையை மேம்படுத்துதல், மருத்துவ கழிவு மேலாண்மை, பிரசவ அறையினை சரியான முறையில் பராமரித்தல் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக பராமரித்தல், தண்ணீர் வசதியை மேம்படுத்துதல், நோயாளிகளின் திருப்தியை அதிகப்படுத்துதல் போன்ற மதிப்பீட்டின் அடிப்படையில் இவ்விருதானது இம்மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவருக்கும் தரமான சிறப்பான சிகிச்சையை அளிப்பதற்கு இம்மருத்துவமனை உறுதி கொண்டுள்ளது. உயரிய விருதினை அடைவதற்காக பாடுபட்ட அனைத்து மருத்துவ அலுவலர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் அனைத்து விதமான பணியாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலுக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பிடன் தேர்வாகியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. அதில் ஆளும் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு தொடக்கத்தில் கடும் போட்டி ஏற்பட்டது. இதில் ஒருவர் பின் ஒருவராக விலக முன்னாள் துணை அதிபராக இருந்த ஜோ பிடன் மற்றும் பெர்னி சாண்டர்ஸுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த போட்டியில் இருந்து பெர்னி சாண்டர்ஸ் விலகிக் கொண்டார். இந்நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளரை தேர்வு செய்ய மாகாணங்களில் நடைபெற்ற பிரைமரி தேர்தலில் இதுவரை 1991 பிரதிநிதிகளின் ஆதரவை ஜோ பிடன் பெற்றுள்ளார். இன்னும் 8 மாகாணங்கள், 3 பிரதேசங்களில் பிரைமரி தேர்தல் நடைபெற இருந்தாலும் ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக நிற்பதற்கு தேவையான பிரதிநிதிகளின் ஆதரவை ஜோ பிடன் பெற்றுள்ளார். இதன் மூலம் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் ட்ரம்பை எதிர்த்து ஜோ பிடன் களம் இறங்க உள்ளார். மேற்கு வங்க கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதால் தென்மேற்கு பருவமழை வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையை மேலும் வலுவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை திறந்த வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.